இன்றைக்கி நம்ம பப்பி ஸ்மார்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, கேஒய்சி அப்லோட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப் லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மை ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் தான் நம்ம இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ண மாதிரி தான் காமிக்கும். உங்களுக்கு வந்து இது எம்டியாக காமிக்கும் அப்லோட் பண்ணாதவங்களுக்கு. அதில் நேம், ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்கும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணிக்கோங்க, பிரான்ச் கேட்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க, யூபிஐ ஐடி கேட்கும். அதை நீங்கள் ஃபோன்பே, ஜிபேயில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூபிஐ ஐடி. அதை வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா, அதே இதில் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு, கேஇசி வெரிஃபிகேஷன். கேஇசி அப்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வெரிஃபைடுன்னு காமிக்குது. எனக்கு வெரிஃபைடும் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸில் என்ன வரும்னா, ஆதார் கார்டு ப்ளஸ் பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதோட நம்பர் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்லோட் பண்ணோம்னா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரால் அப்ளை பண்ணிக்கலாம். வித்ட்ரால் முன்னாடி பண்ணிக்கலாம், பட் நம்ம கேஇசி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு டிடிஎஸ் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது, கேஇசி வெரிஃபிகேஷன் பண்ணுறது. அதுக்கடுத்து இதில் வந்துட்டு வேலட் இருக்குது பாருங்கள், வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங்கு, டுடே ஏர்னிங்கு, டோட்டல் அவைலபிள் ஏர்னிங்னு இருக்குது. இது வந்து வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி எவ்வளோ எடுத்திருக்கோம் என்னங்கிறத காமிக்கும். இதில் பக்கத்தில் இந்த 3 டாட் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணி வித்ட்ரால் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வித்ட்ரால் அமௌண்ட் அவைலபிள் பேலன்ஸ் காமிக்குது. இப்போ நான் வந்து 1100 கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 968 ரூபா வர மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுன்னா 1000 ரவுண்டு வர மாதிரி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் 1137 ரூபா கொடுத்துருக்கேன். எனக்கு 137 ரூபா டேக்ஸ் போக எனக்கு 1000 ரூபா என் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ரிமார்க்கில் என்னென்னு கொடுத்துக்கலாம். இனிமேல் எஸ்எம்மில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு வித்ட்ரால் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோ சக்ஸஸ் வந்துருச்சு. இதில் வந்து ரெக்வெஸ்ட் அமௌண்ட்டு 1137, டிடிஎஸ் சார்ஜு 22% போட்டிருக்குது, 22.74. அட்மின் சார்ஜஸ் 113 ரூபா, 10%. ரிசீவிங் அமௌண்ட்டு 1000 ரூபா போட்டிருக்கு, கரெக்டாக தான் போட்டிருக்கு. இன்றைக்கி வித்ட்ரால் பண்ண டேட் போட்டிருக்குது. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் தான் இருக்குதுன்னு நமக்கு ஒரு 7 டேஸ்க்குள்ளே வரும். வேறு ஏதாவது பப்பி ஸ்மார்ட் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம்.